ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா இன்னைக்கு காட்டு அருவியெல்லாம் காமிக்கிற என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2 3 நாளாக நம்ம மலையில் நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம தானே செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நானுமே போயிட்டோம்ங்க. தோட்டத்துக்கு போய் பார்த்தா கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இயற்கையின் விளையாட்டை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதனால எல்லாமே சகிப்புத்தன்மையோட பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. இதுதாங்க நம்மளுடைய ஏலக்காய் தோட்டம். நம்ம ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே நடுவில் ஒரு குட்டிய பால்ஸ் உருவாகி வருங்க. அது மழை காலத்தில் தான் ஆரம்பிக்கும். ஒரு ஜனவரி மந்தோட அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. இதுதான் ஏலக்காய் செடி. பார்க்காத உறவுகள் பார்த்துக்கோங்க. நிறையா காய், பூ, பிஞ்சு, பழம் அப்படின்ட்டு இருக்குங்க. அறுவடை அடுத்த மாதம்தாங்க பண்ணணும். எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இந்த மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான், மழை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். மொத்தத்தில் எது தேவையோ அது கரெக்டான அளவில் இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. பார்த்தீங்களா, நான் அந்த தண்ணியை பார்க்கவுமேவும் சின்ன பிள்ளை மாதிரி நானும் இறங்கி அந்த காய்ச்சலுங்கிறத மறந்துட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காணுக்குள்ளேயே நடக்கிறது. முதல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போதே சின்ன பசங்களாக இருக்கும் போது இந்த தண்ணியில் அப்படியே நடந்து வருவோம். காலெல்லாம் ஊறி போய் அப்படி கொஞ்சம் எனக்கு கலராக தெரியுமா, அது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் இருந்தாலும் இந்த அருவியை பார்க்குறப்ப உள்ளே இறங்கி கால் நனைக்காமல் எப்படி வர்றது? பார்த்தீங்களா, மழை மறுபடியும் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருட்டி கட்டிக்கிட்டு நிற்கிதுங்க. அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கவே முடியலங்க. புறம் வழுக்கலாக இருக்குது. அப்படி இருந்துமேவும் இயற்கையாக கொடுத்துருக்காங்க. காற்றடிக்கும் போது கீழே விழுந்திருக்கு தேங்காய். ஆஹா, ஒரு 10 நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் கிடச்சிருச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.